கேரளால நடந்த இந்த பஸ் சம்பவம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். போதுமான அளவு இந்த சோசியல் மீடியால அத பத்தி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்க. அந்த பொண்ணுடைய தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, ஏற்கனவே ஒரு பெண்ணிட்ட வந்து அவரு சில்மிசம் செய்ய பார்த்தாரு. அடுத்து என்கிட்ட வந்தப்ப தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அப்படிங்கிற ஒரு வாதத்த வைக்கிறாங்க. அந்த சகோதரர் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த சகோதரர் வந்து தற்கொலை செய்வதற்கு முன்பதாக அவர் நண்பர்கிட்ட நீண்ட நெடு நேரம் பேசியிருக்கிறாரு. இந்த தவறுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வேண்டுமென்னே என் மேல வந்துட்டு இந்த பழிய போடுறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ உண்மை என்னன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ அதனால இந்த பொண்ணு தரப்புலேருந்து பார்த்தோம்னா, அவங்க சொல்றது நியாயமா இருக்கும். இந்த சகோதரர் தரப்புலேருந்து பார்த்தோம்னா, அவரு சொல்றது நியாயமா இருக்கும். ஸோ அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, தற்கொலை வந்து அதற்கு தீர்வே ஆகாது. உங்க மேல தவறு இல்லையா? நீங்க எதுக்கும் பயப்படாம அந்த பொண்ணுக்கு தண்டனை வாங்கி குடுத்துருக்கணும். ஏன்னா, இங்க வெட்கமே இல்லாம பல பேரு வந்து திரிஞ்சிட்டு இருக்கிறாய்ங்க. ஒரு சைடுல பெரியார் பெரியார்ன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய வயித்த வளர்த்ததுக்கு அப்புறம் இப்ப பெரியாரையே எதிர்த்து பேசுற அவன்லாம் வந்து வெட்கப்படல. இன்னொன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தன்னை ஏமாத்தி குடும்பம் நடத்தி விட்டுட்டு போனவன வீடியோல வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ண பார்த்து யாருமே தற்கொலை பண்ணிக்கல. ஆனா தவறே செய்யாத நம்ம ஏங்க வெட்கப்படணும்? இந்த கேரளா சம்பவத்த வைத்து சமூக வலைதளங்கள்ல அத கிண்டலும் கேலியும் செய்றதா, அதாவது கிரிட்டிசைஸ் செய்ற மாரி ஒரு அட்டையெல்லாம் வச்சுட்டு பெண்கள் எங்க பக்கத்துல வரக்கூடாது. ஏன்னா, ஒரு விஷயம் இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். பஸ்ஸுல பெண்களுக்கு நடக்கிற அட்டூழியம் மாரி இந்த உலகத்துல வேற யாருக்குமே நடக்காது. இந்த கேரளா விஷயத்துல இது வந்து வைரல் ஆச்சு. இந்த விஷயத்துல வந்துட்டு அந்த பொண்ணு மேல மிஸ்டேக் இருக்கு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இது மாரி சில்மிஷங்கள பல பொறுக்கிங்களால பெண்கள் தினம் தினம் அனுபவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, பெண்கள் மட்டும் இந்த மாரி விஷயங்கள அனுபவிக்கிறது கிடையாது. பல ஆண்களும், இளைஞர்களும் இந்த மாரி கொடுமைகள அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அட ஆமாங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க. பஸ்ஸுலயோ, ட்ரெயின்லயோ அவர்கள் பயணிக்கும்போது, பக்கத்துல அமர்ந்து கொண்டு கைய வந்து மேல வைப்பதும், அந்த மாரி விஷயங்கள் ஒவ்வொரு ஆண்களுக்கும் நடந்திருக்கும். இது மாதிரியான பாலியல் சீண்டல்களுக்கு பெண்களும், ஆண்களும் நீங்க ரீல்ஸ் மூலமாலாம் வந்துட்டு உலகுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உடனடியாக அந்த இடத்திலேயே நீங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ரீல்ஸா பார்த்து ரியாக்ட் பண்ணாதீங்க. எத்தனை பேர் அந்த சகோதரன் வந்து திட்டி தீர்த்திருப்பீங்க. எத்தனை பேரு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ண வசைபாடியிருப்பீங்க. ஆனா உண்மை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும்.